ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபுல் டெரக்கோட்டா ஜுவல்லரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் நாம் அது மேக்கிங் ப்ராசஸ்லேருந்து அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணி அதை பேக் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு பெயிண்ட் பண்ணி அசம்பிளிங் பண்ணுற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஒரு வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு வீடியோவாகவும் நான் போட்டிருக்கேன். அதெல்லாமும் நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கு நான் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இன்றைக்கி நம்ம என்ன மாடல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோக்கர் செட் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியான டிசைனாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதில் சோக்கர் செட் பண்ணுறதுக்காக நான் ரவுண்டு கட்டரை நான் எடுத்திருக்கேன். ஸோ ரவுண்ட் கட்டர் வச்சு நான் 2 இடத்துல நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் 2 பண்ண போகிறேன். இப்போது உங்களுக்கு நான் ஒரு மாடல் தான் பண்ணுறதை காட்டுறேன். பட் நான் எனக்கு 2 வேணுங்கிறதுக்காக 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். அதே மாதிரி நம்மளுக்கு அதுக்கு பேர் இயரிங்ஸ் வேணும் இல்லையா? அதுக்காக அதை விட சின்ன ஒரு ரவுண்ட் கட்டர் எடுத்து நான் அந்த இயரிங்க்கான ஷேப்பை எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான டிசைன்ஸ் கிடச்சதால மிச்சதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்தோன்னா ரிமூவ் ஆகி வெளில வந்துடும். இப்போது இங்கே நம்ம அந்த சோக்கருக்கு டிசைன் மேக் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் இங்கே சுற்றியும் நம்ம குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் சின்னதாகவும் பெருசாகவும் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மக்கிட்டே இருக்கிற டியூல்ஸை வச்சியே நம்ம எப்படி போட்டுக்கலாம் அப்படிங்கிறத நம்மளே ஒரு ஐடியா பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு கார்விங் டூல்ஸு, அதுக்கப்புறம் நீடில், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க பென்னுடைய ஃப்ரண்ட் சைடு கேப்பு, இதை மட்டும்தான் யூஸ் பண்ணி நான் இங்கே டிசைன்ஸ் போடுறேன். ஸோ இது வச்சியே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக சிம்பிளாக ஒரு டிசைன் நம்ம ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் லாலிபாப் பீட்ஸ் வச்சு கீழே நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் நம்மளுக்கு எம்போஸ்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கீழே கொஞ்சம் ஒரு 4-5 லாலிபாப் பீட்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுற்றியும் ஃபுல்லாகவும் கூட லாலிபாப் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லைனா குங்குரு பீட்ஸு இந்த மாதிரி வேறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கான இயரிங்ஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம மேட்சிங்காக சேம் அதே மாதிரி நம்ம கிட்டத்தட்ட நம்மளுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம அதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 70 to 80% நம்மளுடைய மெயின் பெண்டன்ட்டுக்குரிய டிசைன்ஸும் இந்த நம்ம இயரிங்ஸ்க்கான டிசைன்ஸும் சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் தான் நான் டிசைன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பேக்கிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு நல்லா பிளாக் கலரில் வந்திருக்கு. நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்ன சிம்பிள் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நல்லா இந்த மாதிரி நீட்டாக உடையாமல், அதே மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே கிராக்ஸோ இல்லை சின்ன சின்ன ஏதாவது மிஸ்டேக்ஸோ இல்லாமல் அழகாக நம்மளுக்கு பேக் ஆகி வந்துடும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு சிம்பிள் சோக்கர் செட்டுன்றதால நான் பேஸ் கோல்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்கலாம், இது பிளாக்கில் இருக்கு இல்லையா நம்ம பேக் பண்ணதுக்கப்புறம், ஸோ அதனால் நம்ம கோல்டு கொடுத்தா அதில் நிற்குமா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஏன்னா சிலது அதோட மர்ஜ் ஆகிடும். ஸோ நம்ம
அதுக்கு கோல்டு கொடுக்கறதால வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் வராது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேஸ் வந்து பிளாக் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எந்த பெயிண்ட் இருந்தாலும் அடிப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பேஸ் வந்து பிளாக் கோட்டிங் கொடுத்துட்டு மேலே வேறு ஏதாவது கலர் அடிக்க போகிறீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதுக்கு வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். பட் நம்மளுக்கு பேக் பண்ணி எடுக்கும்போதே நம்மளுக்கு நல்லா பிளாக் கலர் வந்துடுச்சு இல்லையா? ஸோ அதனால் நம்ம பேஸ் கோட்டிங் பிளாக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. டேரெக்டாகவே நம்ம இங்கே பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு தேவையான பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து நான் கோல்டு கலர் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோல்டு கலரை வந்து டேரெக்டாக அப்படியே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம பார்த்திங்கன்னா அந்த ப்ரஷ் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஃப்ளாட் பிரிசில்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ப்ரஷ்னால் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ப்ரஷ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அதே மாதிரி அதனுடைய பேர் இயரிங்ஸ் கூட நம்ம வந்து பேஸ் கோட்டிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாமே இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. எல்லாமே நீட்டாகவும் க்ளீனாகவும், அதே மாதிரி நீங்கள் பேக் சைடும் வந்து நல்லா நீட்டாக நீங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம அசம்பிளிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சோக்கர் செட் எடுத்து வச்சுருக்கோம், பெயிண்ட் பண்ண சோக்கர் செட்டு. அதோடு வந்து நம்ம அதுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய செயின்ஸ், கட் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கட் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கனெக்டர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக அதுவும் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதில் பாருங்கள், இப்போது இதுதான் வந்து கனெக்டர்ஸ். அதாவது ஒரு சைடு வந்து 3 லூப்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு ஒரே ஒரு லூப் இருக்கும். இது எதுக்காகனா வந்து நம்ம வந்து பின்னாடி ஹூக் போடுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் 3 லேயர்ஸ் வந்து கட் பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். பின்னாடி நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு லாக் வந்து ஒரே ஒரு லேயர் தானே வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி கனெக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கிடைக்கும். அது வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன், கலர் ஸ்டோன்ஸு. அதுக்கப்புறம் இதை அந்த கியர் வயர்ஸு அதை கட் பண்ணுறதுக்கான கட்டர்ஸ் வச்சுருக்கேன். இப்போது நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து கியர் வயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ண. இந்த கியர் வயரை வந்து நம்ம சோக்கருடைய ஹூக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஹூக்ஸ்குள்ளே வந்து விட்டு இந்த கியர் வயரை வந்து நம்ம வெளில எடுக்கணும். ஸோ தட் அங்கே தான் வந்து நம்ம அந்த கட் பீட்ஸை வந்து கோக்க போகிறோம். இந்த மாதிரி 3 லூப் அங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாம் வந்து இந்த க்ளேவை வந்து நம்ம ரெடி பண்ணி டிசைன் பண்ணுறோம் இல்லையா? அப்போவே வந்து நம்ம அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கனெக்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிடணும், எங்கெங்கே நம்மளுக்கு வந்து கனெக்டர்ஸ் வேணும் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து நம்ம வந்து அதை கரெக்டான டிசைனுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இப்போ வந்து அந்தந்த லூப்ஸில் வந்து நான் கியர் வயரை கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட வந்துட்டு கியர் லாக்கையும் நான் அங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே கட் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கியர் வயரை வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? இங்கே வந்து நான் வந்து கியர் லாக் போட்டு அதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த எண்டில் வந்து நம்ம எல்லா கட் பீட்ஸையும் இது உள்ளே போட்டு நம்ம இதை வந்து லாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லூப்லேயும், இந்த சைடு இருக்க 3 லூப்ஸ்லேயும் அந்த சைடில் இருக்க 3 லூப்ஸ்லேயும் வந்து நம்ம இந்த மாதிரி கியர் வயர் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கியர் லாக் போட்டு லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒன்றா வந்துட்டு இந்த கட் பீட்ஸை வந்து கோர்த்து முடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு லூப்பில் மட்டும் நான் வந்து கட் பீட்ஸை வந்து கோர்த்து முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சைடும் வந்து இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 அப்படின்ற மாதிரி இங்கே கோர்த்துருக்கேன் பாருங்கள். ஸோ தட் நம்மளுக்கு வந்து இது ஒரு சோக்கர் மாடல் மாதிரி சிம்பிளான ஒரு சோக்கர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு வந்து நம்ம ரொம்பவும் வந்து மெனக்கிட வேணாம். ஏன்னா வந்து இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம கட் பீட்ஸ் வந்து கடையில் கிடைக்கும் இல்லையா? அதையே தான் நம்ம வாங்கி இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேட்சிங்காக நாம் இயரிங்ஸும் இங்கே ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து செய்யும்போதே வந்து இங்கெங்கே நம்ம வந்து கனெக்டர்ஸ் வைக்கணும், இங்கெங்கே வந்துட்டு இதெல்லாம் வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக இந்த பெண்டன்ட்டை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவும் ஈஸியான ஒரு மாடல் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.